தலைவர் அவர்களுடைய பல படங்களுக்கு பல அருமையான பாடல்களை டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவர் அவர்களுக்காக நான் பாடின பல பாடல்கள் அமரத்துவம் பெற்ற பாடல்கள் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல இடம்பெறக்கூடிய பாடல்கள் எல்லாமே மக்களுடைய மனதுல ஆழமா பதியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதனாலேயே பாடல் வரிகளா இருக்கட்டும், பாடலுக்கான மெட்டுக்களாக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர். அவருடைய பொன்னான நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடியவர் புரட்சி தலைவர் அவர்கள். அப்படி மக்கள் திலகம் அவர்களுடைய மேற்பார்வையில் அமைந்த பல பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான பாடல்கள் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்களுக்கு திரைப்படத்தின் மூலமாக கிடைத்த பேரும் புகழும் செல்வாக்கும் ஒரு நாள்ல கிடைச்சது கிடையாது. அவருடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திரைப்படத்துல நல்லவராக நடித்து மக்கள் மனதில் மக்கள் திலகம் அவர்கள் இடம் பிடித்ததை போல யதார்த்தமான வாழ்க்கையிலையும் புரட்சி தலைவர் அவர்கள் நல்லவராகவே வாழ்ந்தார்னு சொல்லலாம். கலக்கிய கண்களோடும் கவலையோடும் புரட்சி தலைவர் அவர்களை பல பேர் பார்க்க சென்றாலும் அவங்க திரும்பி வரும்போது மனதில் நிம்மதியோடும் உதட்டில் சிரிப்போடும் திரும்பி வருவது வாடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சின்னப்பா தேவர் அவர்களுக்கு முருகன் கண்கண்ட தெய்வம் என்றால் திரையுலகில் என்னுடைய கண்கண்ட தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் அப்படின்னு சின்னப்பா தேவர் அவர்களை பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. இதை டிஎம்எஸ் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. உலக மாற்றத்தாலையும் மன மாற்றத்தாலையும் நிறைய பேரு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். ஆனா புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி திரைப்படங்கள்ல நல்லவராக நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தாரோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நல்லவராகவே வாழ்ந்து பல நன்மைகளை பல பேருக்கு செஞ்சிருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்கள் சொல்வதும் செய்வதும் ஒன்றாகவே இருந்துச்சு அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களை பதிவு பண்ணியிருக்காங்க. டிஎம்எஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் பல நடிகர்களுக்கு பாடல்களை பாடியிருக்கேன். ஆனா புரட்சி தலைவர் அவர்களுக்கு பாடல்கள் பாடும்போது அந்த பாடல்களை ரொம்ப உன்னிப்பா கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, புரட்சி தலைவர் அவர்களுடைய பாடல்கள் மக்களுக்கு எப்படி உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருதோ அதே மாதிரி எனக்கும் அந்த பாடல்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரும் வகையில் இருக்கும் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்கள் ஈர நெஞ்சம் உடையவராக, கருணை உள்ளம் கொண்டவராக, இரக்க குணம் கொண்டவராக இருந்ததுனாலதான் தன்னை நாடி வந்து உதவின்னு கேட்ட நிறைய பேருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை புரட்சி தலைவர் அவர்களால செய்ய முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் மனதில் குடிக்கொண்ட மக்கள் திலகமானார் புரட்சி தலைவர் அவர்கள். இது நான் கண்கூட கண்ட காட்சி அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களை பதிவு பண்ணியிருக்காங்க. திரையுலகில் பல நடிகர்கள் நடிக்க வந்தாங்க, உயர்ந்திருக்காங்க. ஆனா திரையுலகில் வெற்றி கொடி நாட்டியவர் யாரு அப்படின்னா நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் மட்டும்தான் டிஎம்எஸ் அவர்களை பதிவு பண்ணியிருக்காங்க. டிஎம்எஸ் அவர்கள் மக்கள் திலகமானார், புரட்சி நடிகரானார், புரட்சி தலைவரானார், தமிழகத்தின் முதலமைச்சரும் ஆனார். அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் என்பதை டிஎம்எஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கூண்டுக்கிளி திரைப்படத்துல ஒரு பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த பாடல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால அவர் நடித்த மலைக்கள்ளன் திரைப்படத்துல இடம்பெற்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என தொடங்கும் பாடலை டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடணும் அப்படின்னு அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவர் அவர்கள் தான். இந்த பாடல் டிஎம்எஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. இதனால தனக்கு வாய்ப்பு அள்ளி கொடுத்த புரட்சி தலைவர் அவர்களுடைய இந்த ஒரு விஷயத்தை என்னால மறக்கவே முடியாது, எனக்கு மிகப்பெரிய வாழ்வு கொடுத்ததும் திருப்பு முனையான பாடலை கொடுத்ததும் புரட்சி தலைவர் அவர்கள் தான் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்களை உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. குரல் ஒலி திலகம் டிஎம்எஸ் அவர்கள் பல பாடல்களை மக்கள் திலகம் அவர்களுக்காக பாடியிருக்காங்க. ரொம்ப திருப்பு முனையாக அமைந்த பாடல்கள், அருமையான பாடல்களும் சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம சொல்லணும்னா, டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு ரொம்ப ஆப்டா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க டிஎம்எஸ் அவர்கள். என்ன நேயர்களே, இந்த வாரம் நம் புரட்சி தலைவர் நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்களும் குரல் ஒலி திலகம் டிஎம்எஸ் அவர்களும் என்ற தலைப்புல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.